உங்களுக்கு ராஜயோகம் கிடைக்க வேண்டுமா? இதோ உங்கள் வீட்டில் ஓவியத்தை இந்த திசையில் மாட்டுங்கள், பிறகு பாருங்க. பொதுவாக ஒரு வீட்டில் வாஸ்து என்பது மிகவும் முக்கியம். வாஸ்து சரியில்லை என்றால் வீட்டில் உள்ளவர்களுக்கு பல பிரச்சனை வரும். மேலும் பண கஷ்டம், பொருள் கஷ்டம் எல்லாம் வந்து சேரும். வீட்டையும் கட்டிவிட்டோம், வாஸ்து தோஷங்கள் இருந்தால் என்ன செய்வது என்று கேட்பவர்கள், உங்கள் வீட்டில் எந்தெந்த திசையில் எந்தெந்த படங்களை மாற்றுங்கள். ஒரு வீட்டில் உள்ள சில பொருட்கள் நமது ஆரோக்கியம் மற்றும் அதிர்ஷ்டத்தை எவ்வாறு பாதிக்கலாம் என்பதை வாஸ்து விளக்குகிறது. அதன்படி சில ஓவியங்கள் வீட்டிற்கு உள்ளே அல்லது நுழைவு வாயிலுக்கு அருகில் வைக்கப்பட வேண்டும் என்று வாஸ்து நிபுணர்களால் அறிவுறுத்தப்படுகிறது. அவற்றை எந்த திசையில் வைக்க வேண்டும் மற்றும் அவை எவ்வாறு வீட்டில் நேர்மறையை மேம்படுத்த உதவும் என்று இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். சரஸ்வதியின் ஓவியம் சரஸ்வதி தேவி ஞானத்தின் தெய்வம் என்று அழைக்கப்படுகிறார். மேலும் அவரது படத்தை அல்லது ஓவியத்தை நுழைவு வாயிலில் வைப்பது உங்கள் வீட்டிற்கு நேர்மறை ஆற்றலை கொண்டு வரும் ஒரு புத்திசாலித்தனமான நடவடிக்கையாகும். அவரது ஓவியம் வீட்டின் கிழக்கு திசையில் வைக்கப்பட வேண்டும் மற்றும் ஓவியத்தின் மீது தூசி சேராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இந்த ஓவியம் வீட்டின் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களை அறிவு மற்றும் ஞானத்தை நோக்கி வழிநடத்தும் மற்றும் வீட்டிற்குள் அமைதியின் உணர்வை பரப்பும். கருடனின் ஓவியம் உங்கள் வீட்டிற்கு ஒரு வகையான தெய்வீக பாதுகாப்பை வழங்குவதாக கூறப்படுகிறது. இது வீட்டின் தெற்கு திசையில் அல்லது நுழைவு வாயிலில் தொங்கவிடப்பட வேண்டும் மற்றும் இந்த ஓவியத்தில் கரைகள் எதுவும் இல்லை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். கருடன் வலிமை மற்றும் பாதுகாப்பின் சின்னமாக கூறப்படுகிறது. மேலும் கருடனின் ஓவியம் உங்கள் வீட்டை பாதுகாக்கலாம். கருடனின் கவனமான பார்வை மற்றும் கம்பீரமான இருப்பு உங்கள் வீடு எதிர்மறை சக்திகளுக்கு எதிராக பாதுகாக்கப்படுவதை நினைவூட்டுவதாக நம்பப்படுகிறது. ஒரு ட்ரீ ஆஃப் லைஃப் ஓவியம் வீட்டின் கிழக்கு அல்லது வடகிழக்கு திசையில் வைப்பது சிறப்பானதாக கருதப்படுகிறது. இந்த ஓவியம் சமநிலை மற்றும் செழுமையின் சின்னமாக உள்ளது மற்றும் உங்கள் வீட்டின் உட்புறத்திற்கு இயற்கையின் அரவணைப்பை கொண்டு வருகிறது. ட்ரீ ஆஃப் லைஃப் கிளைகள் வளர்ச்சியின் கதைகளை சொல்கின்றன. அதே நேரத்தில் வேர்கள் குடும்ப நலனில் ஆழமாக செல்கின்றன. நல்லிணக்க உணர்வை காட்டும் இந்த ஓவியம் வெறும் வீட்டு அலங்காரம் என்பதை விட வாழ்க்கையின் ஒன்றோடொன்று இணைந்திருப்பதை காட்டுகிறது. விநாயக பெருமான் தடைகளை நீக்கி செழிப்பை அளிப்பவர். எனவே வீட்டின் வடக்கு அல்லது கிழக்கு திசையில் அல்லது நுழைவு வாயிலில் விநாயகர் சிலையை வைப்பது நல்லது. விநாயக பெருமானின் ஓவியம் வெறும் அலங்கார பொருள் மட்டுமல்ல, வாஸ்துப்படி விநாயகரின் ஓவியம் தெய்வீக ஆசீர்வாதத்தை பெறவும் உதவுகிறது. நுழைவு வாயிலில் ஒரு ஓவியம் அல்லது விநாயக பெருமானின் சிலை இருந்தால் எதிர்மறை ஆற்றல் உங்கள் வீட்டிற்குள் நுழைவதை தடுக்கும். தாமரை ஓவியம் வீட்டின் நுழைவு வாயிலில் ஒரு தாமரை ஓவியம் எப்போதும் வடகிழக்கு திசையில் வைக்கப்பட வேண்டும். தாமரை தூய்மை மற்றும் கருணையின் சின்னமாகும். மேலும் இந்த ஓவியம் உங்கள் வீட்டில் நல்லிணக்கம், செல்வம் மற்றும் நேர்மறை ஆற்றலை மேம்படுத்த உதவும். தாமரையின் மென்மையான இதழ்கள் உங்கள் வீட்டிற்குள் வைக்கப்படும் போது உங்கள் வீட்டின் காற்று மற்றும் வளிமண்டலத்தில் ஒரு அமைதியான உணர்வு பரவும். தாமரை ஓவியம் உங்கள் வீட்டிற்குள் அமைதியான, இனிமையான சூழலுடன் பரப்புகிறது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.